நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பள்ளிக்கூடத்திற்கு நேரடியாக சென்று அங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியை மிரட்டுவது போன்ற ஒரு காணொலி வெளியானது. அதுல அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, பாட்டாளி மக்கள் கட்சியில அங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது, அவங்க என்ன எம்எல்ஏவா இருக்கலாம், ஆட்சி எங்களுடையதுதான், அதிகாரம் எங்களுடையதான் சொல்லிட்டு ஒரு ஏளனமா ஒரு விமர்சனத்தை முன் வச்சாரு. இந்த காணொலி என்பது மிகப்பெரிய அளவுல சர்ச்சையை ஏற்படுத்திச்சு. இது குறித்து அங்க இருக்கக்கூடியவர்கள்ட்ட நாமளும் தொடர்பு கொண்டு கேட்டோம், என்னங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள அப்பதான் சொல்றாங்க, ஒரு 4 பேரோட வந்தாரு, வந்துட்டு அந்த பள்ளிக்கூடத்துல உட்காந்துட்டு வீரவாசனம் எல்லாம் பேசிட்டு போனாரு. போய் குறிப்பிட்ட சில மணி நேரத்திலேயே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை தொடர்பு கொண்டு தெரியாம பேசிட்டேன், இந்த மன்னிச்சிருங்க, நான் ஏதோ ஒரு ஆர்வத்துல பேசிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கோரியதாக சொல்லப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரே ஒரு விடயம்தான், ஆட்சி அதிகாரம் என்பது மக்கள் உங்களுக்கு தற்போதைய சூழல்ல ஒரு மாற்றம் விரும்பி கொடுத்திருக்கிறாங்க. அதை விட்டுட்டு அங்க போய் நாற்காலியில உட்காந்துட்டு நாட்டாம பண்ணிக்கிட்டு 10 பைசாவுக்கு புண்ணியம் இல்லாம ஒரு தலைமை ஆசிரியரை மிரட்டிக்கிட்டு நாங்க அந்த கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கீழ்த்தரமான அரசியல்லாம் அந்த இடத்துல முன்வைக்காதீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது. 12 ஆண்டுகாலமாக பல்வேறு போராட்டங்கள், சிறைச்சாலைகள், பல அடக்குமுறைகளை கண்டிட்ட ஒரு மாபெரும் இயக்கம் போய் ஒரு 3 மணி நேரத்துல மன்னிப்பு கோரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. இதெல்லாம் தேவையா? இந்த சிங்கம் அது பள்ளிக்கூடத்துல போய் நாட்டாமையோட காட்டுறதுல அதெல்லாம் ஒரு புண்ணியமா? அது கொஞ்சம் மாத்திக்கோங்க. அட்லீஸ்ட் அந்த மக்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரக்கூடிய ஒரு செயலை முன்னெடுங்க. இல்ல அப்படின்னா அடுத்தது ஒரு மாற்றத்தை இந்த மக்கள் நாடுவார்கள், தேடுவார்கள்.